கடன் மாறாதா? என் குடும்ப கஷ்டங்கள் மாறாதா? என் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க, ஆனா என் குடும்பத்துல இவ்வளவு செழிப்பை பார்க்க முடியலையே, நாங்க கஷ்டப்படுறோமே அப்படியெல்லாம் நீ யோசிக்கிற. ஆனா ஆண்டவர் உன்னை பெருக வைக்க முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும். செழிப்புன்னு நினைக்கிற அவங்கள விட தேவன் உன்னை செழிப்பாக்க முடியும். நீ தேவனை விசுவாசிச்சேனா, நீ தேவனை நம்பினேனா, தன் தாய் தன்னை துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லி துக்கம் என்கிற பேரோடு இந்த உலகத்துல பிறந்த மனிதன் யாபேஸ். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பிறப்பால் அமைக்கப்பட்டத ஆண்டவரை விசுவாசித்து அவன் மாற்றி காண்பித்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி ஜெபிச்சான். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை என் மேல வச்சு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்திருளும், என் எல்லைகளை விரிவாக்கும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை கேட்டருளினார். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்களை பார்க்கிலும் யாபேஸ் கனமுள்ளவனாய் மாறினான். சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்க பிறப்பால ஒரு நிலைக்குள்ளே நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா அதை குறித்து பயப்படாதீங்க. இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால நீங்க சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்க எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்க உடன் பிறந்தவர்களோட சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாருமே, நிறைய பேர் மௌனமா இருக்கிறீங்க. நல்ல வாயை திறந்து இயேசுவே அப்படி சொல்லுங்க. உன் நிலை எந்த நிலையா இருந்தாலும் அந்த நிலையை மாற்றுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, தேங்க் யூ ஜீசஸ். நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் அற்புதர். வாலிபர்கள் சொல்லுங்க, சகோதரா, தாவீதை உயர்த்தின தேவன் உன்னையும் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தானியேலை உயர்த்தின தேவன் உன்னை அவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இந்த இயேசு கிறிஸ்துவால உண்டாக்கி தர முடியும். நம்ப. ஒரு 2 கைகளை உயர்த்தி நம்புகிறேன் இயேசுப்பான்னு சொல்ல. உங்க கைகளை அசைச்சு சொல்லுங்களேன், உங்களை நான் நேசிக்கிறேன் இயேசுப்பா, உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லு சகோதரா, உன் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காத. உன் வாய் திறந்து சொல்லு, எனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உமால உண்டாக்கி கொடுக்க முடியும் அப்பா. நல்லா பேசுங்க அப்பா கூட. ரொம்ப முக்கியமான நேரம் இது. ஆவியானவர் உலாவுகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார். கேளுங்க கேளுங்க, இயேசுவே இயேசுவே. ஆண்டவருடைய கரங்கள் உங்க மேல இறங்கி வருகிறது. கையை உயர்த்தி இருக்கிற உங்க மேல ஆண்டவருடைய கரம் இறங்கி வருகிறது. உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ கவலைப்படாத, உன் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொல்றாரு. நீ கவலைப்படாத, நீ கனமுள்ள மகளாய் மாறுவா. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால நீ கனம் பெற்றாய். நிச்சயமாக நீ கனத்திற்குரிய மகனாக மகளாக நீ மாறுவ. உன்னை நான் மாற்றுவேன்னு சொல்றாரு இந்த இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவே, உங்க பிரசன்னை சபா
ஓ உங்களுடைய மகிமை. பல 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. சொல்லுங்களேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டாலும் ஆனா உங்களை மாதிரி ஒரு தெய்வம் உலகத்துல இல்லை இயேசுவா.
உலகத்துல இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறவரே, உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்குகிறார், பலமாய் இறங்குகிறார், வல்லமையா இறங்குகிறார். ஆவியானவர் அக்கினியா இறங்குகிறார், அக்கினியா இறங்குகிறார், மறுரூபமாக்குகிறார். அநேகருடைய சிந்தைகள் மறுரூபமாகிறது. இயேசு நல்ல வாய் திறந்து பேசுங்களேன், உறவாடுங்களேன், உறவாடுங்க. கைகள் உயர்த்தி உயர்த்துகிறேன். இயேசு உம்மை நான் வணங்குகிறேன். இயேசு உம்மை நான் வாழ்த்துகிறேன். இயேசு உம்மை நான் புகழ்கின்றேன். உணர்ந்து அப்படியே அப்பாவை உணர்ந்து ஆராதனை செய்யுங்க. அப்படி மெலோடியா இன்னும் மெலோடியா இன்னும் மெலோடியாக
ஆண்டவரை நம்ம உணர்கிறது தாங்க ஆராதனை. அவருடைய பிரசன்னத்தை, அவரை நம்மளை உணர்கிறது தான், அவரை நம்ம உணர்கிறது தான் ஆராதனை. அவருடைய சத்தத்தை கேட்கிறது தான் ஆராதனை. அவருடைய மகிமையை பார்க்கிறது தான் ஆராதனை. இந்த ஆலயத்துல நீங்க எங்க இருந்தாலும் உங்க கவனத்தை நீங்க திசை திருப்பாம உங்க கைகளை கூப்பி உங்க சிந்தனையில, உங்க மனசுல ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். அவரை நீங்க உணரலாம். உங்க லைஃப் மாறும், உங்க எதிர்காலம் மாறும். வாலிபர்களே, உசியா ராஜாவை நம்பி இருந்த ஏசாயாவுக்கு ஒரு பெரிய இடி விழுந்தது. உசியா ராஜா மரணமடைஞ்சிட்டாரு. அவரை தான் இவர் நம்பி இருந்தாரு. ஆனா அவர் மரணம் அடைஞ்ச பின்பு இவருக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாயிருச்சு. அப்பதான் ஆலயத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கிறார். ஏசாயா, உசியா ராஜா மரணம் அடைஞ்சா என்ன, உன்னை சிருஷ்டித்த ராஜாதி ராஜா நான் உயர்ந்த சிங்காசனத்துல இருக்கிறேன், உன்னதமானவராக இருக்கிறேன், உயிரோட இருக்கிறவன் ஆண்டவர் காண்பித்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு தேவன். இந்த ஆராதனை வேளையில அப்படித்தான். இந்த ஆராதனையில ஆண்டவர் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. நீ எதை இழந்துட்டு வந்திருந்தாலும் இந்த ஆராதனையில ஆண்டவர் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. உன் இதயத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிய. உன் இதயத்தில் இருந்து சும்மா நிக்காத. நிறைய வாலிப பிள்ளைகள் பாருங்களேன், சும்மா நிக்கிறீங்க. ஒரு இதயத்தில் அந்த உணர்வு, அந்த இதயத்தில் இருந்து ஏறட ஆண்டவரை நோக்கி பாரு. வாலிப தம்பி, இந்த ஆராதனையில உன் இதயம் பேசட்டும் ஆண்டவருக்கு. உன் இதயம் ஆண்டவரோடு சேரட்டும். அப்பதான் உன் வாழ்க்கை மாறும். அப்பதான் உன் எதிர்காலம் மாறும். சும்மா நின்னுட்டு போகாத. வேற எந்த வர்க்கம் பண்ணாத. ஆமென். வாயை திற, நல்ல வாயை திற, கையை தட்டு. உன் இதயத்துல கர்த்தரை நோக்கி பாரு. கண்ணை குடையாத. கர்த்தரை நம்பு. கர்த்தரை நோக்கி பாரு. ஆராதனையில உண்மையை ஆண்டவர் ஆராதனை செய். ஓலா பலா 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 பலா. ஓ லபல பலபா. எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோட வந்து நிக்கிற நீ, உனக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறாரு. நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. நங்கூரமாக நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. நல்லவராக நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. வல்லவராக நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அதிசயமானவராக நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அதிசயங்களை செய்கிறவராக நான் இருக்கிறேன். நீ
அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் பணிகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஓ நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் என் தெய்வம் நெருப்பாய். ஓ லாலா நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய். ஓ ஆவியே, 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 ஆவியே. அசைவாய் ஆவியானவரே பலமா இறங்கி வாங்கப்பா. அடி உன் ஜனத்தின் மேலே உம்முடைய பிரியம் இறங்குவதாக. உன் ஜனத்தின் மேலே உம்முடைய பிரியம் இறங்குவதாக. In the name of Jesus. நீர் விரும்பாத வேண்டாதவைகள் ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக. லோகோ லமசி லபுரி கவோ. பலிபீடத்துல அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி பேயாச்சி ஏசபேல் என்கிற ஒரு பெண்ணின் ஆட்சி இஸ்ரவேல் தேசத்துல இருந்துச்சு. ஆனா எலியா தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் பலிபீடத்தை கட்ட வச்சு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அதுக்கு பின்னாடி பேய் தலை எடுக்கல. பேயின் தலைய பேயின் அதிகாரத்தை எலியா தீர்க்கதரிசி எடுத்துட்டாரு. உன் வாழ்க்கையில அக்கினி இறங்குச்சுன்னா நீ பிசாசு மேல சத்துருக்கள் மேல நீ ஏற ஆரம்பிச்சிருவ. அவன் உன் காலுக்கு கீழே கிடப்பான். ஆனா அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி உன் மேல சத்ருவின் கால் இருக்கும், சத்ருவின் அதிகாரம் இருக்கும், சத்ருவின் கை இருக்கும், விக்கிரக ஆவிகளின் கை இருக்கும், கண்ணீரின் கை இருக்கும். ஆனா அக்கினி இறங்கின பின்பு நம்ம சாத்தான் மேல, சாத்தான் நமக்கு கீழே.
அதனாலதான் உன் வாழ்க்கையில அக்கினி இறங்கணும். உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன் மேல அக்கினி இறங்கணும். நீ எலியாவா எழும்பு. சகோதரியே, இந்த விக்கிரக ஆவிகளினாலதான் உன் குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, நிம்மதியை இழந்து காணப்படுறியே. இன்னைக்கு 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 அதுக்கு ஒரு முடிவு. பேய் ஆட்சிக்கு ஒரு முடிவு. ஓலா கா சலபரா. ஆவியானவர் பலமா இறங்க ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. அக்கினியா இறங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஓலா கமலபோ. யார் மேல எல்லாம் ஆண்டவருடைய அக்கினி இறங்கணுமோ என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. இன்னைக்கு பரலோகத்துல இருந்து நம்ம மேல அக்கினி, நம்ம குடும்பத்தின் மேல அக்கினி, நம்ம வாழ்க்கையில் அக்கினி. இனி சாத்தானுக்கு நம்ம மேல எந்த உரிமையும் அதிகாரமும் இல்லை. இன்னையோட சாத்தான் நம்மளை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு ஓட போறான். ஓ லப 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 லபோ. நல்ல கையை தட்டி, நல்ல முழு பலத்தோடு கண்ணை மூடிக்கோ. Wonderful Holy Spirit. நல்ல கையை தட்டி நம்பிக்கையோடு யார் மேல அக்கினி வரணுமோ, பரிசுத்த ஆவியானவர் வரணுமோ, அவங்க பலமா கை தட்டி பாருங்க. முழு பலத்தோடு ஆண்டவர் இறங்க ஆரம்பிச்சுட்டார். நிறைய பேர் மேல இறங்க ஆரம்பிச்சுட்டார். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். வாலிபர்கள் மேல அக்கினி அபிஷேகம், குடும்ப தலைவர்கள் மேல அக்கினி அபிஷேகம், சகோதரிகள் மேல அக்கினி அபிஷேகம். Wonderful, wonderful Holy Spirit. இதுதான் பரலோக அக்கினி. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. பிசாசின் கட்டுகள், பின்மாற்றத்தின் கட்டுகள் உடைவதாக. In the name of Jesus, in the name of Jesus. பெற்றுகள், பெற்றுகள். அப்படியே முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் அப்படியே முழங்கால் நின்று தாய் போல மார்பினிலே சுமந்திடும் தேவனவர், தந்தை போல தோளினிலே சுமந்திடும் ராஜாவர். தாய் போல மார்பினிலே சுமந்திடும் தேவனவர், தந்தை போல தோளினிலே சுமந்திடும் ராஜாவர். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தாதி கர்த்தரவர், கலக்கங்கள் மாற்றிடும் ராஜாதி ராஜாவர். கலக்கங்கள் மாற்றிடும் ராஜாதி ராஜாவர். நெஞ்சமே நீ கலங்காதே, நேசிக்கும் இயேசு உண்டு, அஞ்சாதே.
போல உன்னை மார்பினிலே சுமக்கிற அப்பா இருக்கிறார். தகப்பனை போல தோளிலே சுமக்கிற அப்பா இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற, உன் கலக்கங்களை மாற்றுகிற இயேசு அப்பா இருக்கிறார். ஓ, நீ கலங்க தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை, நீ பதற தேவையில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் பெரியவராக இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன், அல்பாவும் மேகாவுமாக இருக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நெஞ்சமே நீ கலங்காதே, நேசிக்கும் இயேசு உண்டு, நெஞ்சாதே. கொஞ்சம் முன்னே குழம்பாதே, நேசிக்கும் இயேசு உண்டு, நெஞ்சாதே. நெஞ்சமே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? உன் தேவனிடத்துல உனக்கு ரட்சிப்பு உண்டு, உன் தேவனிடத்துல உனக்கு சுகம் உண்டு, உன் தேவனிடத்துல உனக்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு நீ ஓடிக்கிட்டு இருக்கலாம், இன்னைக்கு நீ ஒளிந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த சவுல் கையில இருந்து உன்னை ரட்சிக்கிறதுக்கு தேவன் இருக்கிறாரு. ஓ நெஞ்சமே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? அவருடைய சமூகத்து ரட்சிப்பு உனக்கு உண்டு, உனக்கு உண்டு. சோர்ந்து போகாதே, தைரியமா எழும்பு. மார்போடு சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர், மனதார ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நல்ல அந்நிய பாஷைகள் அப்படியே நிரம்பி. ஆமென். வாலிப பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஓலா மக்களா பல 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 ஓலா பல 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 பல. வாலிபர்கள் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லார் மேல இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல வருகிறது சகோதரா. ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஆரோன் தலையில ஆண்டவர் அபிஷேக தைலத்தை ஊத்தினது மாதிரி உன் தலையிலையும் ஆண்டவர் அபிஷேக தைலத்தை ஊற்றுவாரு. இது நிமித்தம் உனக்கு ஜீவனும் கிடைக்கும், ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். இப்ப உன் தலை மேல ஊத்துவார். உன் கையை கூப்பி, ரெண்டு கையை கூப்பி விசுவாசிய, இப்ப என் மேல ஆண்டவர் அவருடைய அபிஷேக தைலத்தை ஊற்ற போகிறார். வேணுமா அந்த அபிஷேகம்? இதுக்கு பிறகு உனக்கு ஒவ்வொன்றிலையும் ஆசீர்வாதம் இருக்கும். நீ ஜீவனை பாப்ப. ஆலயத்தில் நீ எங்க இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய அபிஷேக தைலத்தை உன் மேல ஊற்றுவார். உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தாதி கர்த்தர் இவர். உன் கலக்கங்களை மாற்றுகிற ராஜாதி ராஜா இவர். ஓடின நாட்கள் முடிவுக்கு வருகிறது. நீ சிங்காசனத்தில் அமருகிற நாட்கள்
உடனுக்குடன் வருகிறது. தாவீதின் தேவன் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். நீ ஆடுகளின் பின்னாடி அலைந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. நீ அரியணையில் அமர்கிற நாட்கள் உடனுக்குடன் வருகிறது. அதனுடைய அடையாளமே இப்பொழுது உன் மேல ஊற்றப்படுகிற அபிஷேக தைலம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ அலைந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. நீ பயந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. நீ கூடி குறுகின நாட்கள் முடிவுக்கு வருகிறது. நீ கம்பீரமாய் கம்பீரமாய் நடக்கிற நாட்கள் உடனுக்குடன் வருகிறது. அதுக்கு தாவ மேல அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். ஆவியானவர் மேல இறங்கி வருகிறார். கை தட்டாதீங்க. யார விரும்புகிறாரோ அவங்க மேல எல்லாம் ஆண்டவர் ஊத்துவாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மேல எல்லாம் ஊத்துவார் ஆண்டவர். நீங்க சின்ன குழந்தைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். ஆனா யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர் மேலையும் அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். இது பலமான அபிஷேகம். இது பவரான அபிஷேகம். வாலிப தம்பி, வாய் திறந்து பேச, அந்நிய பாஷை பேச, அந்நிய பாஷை பேச. தம்பி, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்ற, அந்நிய பாஷை பேசு. கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் அவருக்கு இடம் கொடு. உன்னைத்தான் அவர் விரும்புறார், உன்னைத்தான் அவர் நேசிக்கிறார். கைத்தட்டி பெற்றுக்கோ. சபை முழுவதும், சபை முழுவதும் எல்லாரும் மேலையும் அக்கினி அக்கினி. மல கரபல மல கபல ஷலபரபா. உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றாரு ஏசப்பா. உன் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் நினைவிலே வச்சிருக்கிறேன். ஆராதனையை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும்